வரலன்னா உள்ள போய் புக் எடுத்து வச்சு படியா அப்படி. நீங்க எனக்கு கதை சொன்னீங்கன்னா கேட்டுட்டே தூங்கிடுவேன். எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினச்சியோ? உங்கள் பாட்டிகிட்ட கதை கேளு. பாட்டிக்கு பழைய கதை மட்டும்தாம்மா தெரியும். எனக்கும் பழைய கதை தான் தெரியும், புது கதை எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கியோ? உனக்கு நான் தான் கதை சொல்லணும்னா பாட்டி வடைச்சிட்ட கதை சொல்லட்டுமா? பாட்டி வடை சுட்ட கதை மட்டும் எனக்கு வேண்டாம். நான் பாட்டிக்கிட்டே கதை கேட்கேன். பாட்டிக்கிட்டே போய் கதையை கேளு. தூக்கம் வந்துன்னா உள்ளே போய் தூங்கு. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, என்னை மட்டும் நீ தொந்தரவு பண்ணாத. சரி சரி, உங்களை தொந்தரவு பண்ண வரல. பாட்டி எனக்கு கதை சொல்லுங்களா? எப்பவும் நான் கதை சொல்லுங்கன்னு சொன்னா கூட டிவியை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ என்ன என்கிட்ட வந்து கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு ஃபோனுக்கு டிவிக்கும்? ரெண்டும் நல்லா தான் இருக்கு. அம்மா ஃபோன் தரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா டிவி என்னாச்சு? டிவி நல்லா தான் இருக்கு பாட்டி, கரண்ட் தான் இல்ல. கரண்ட் இல்லாத டிவியை எவ்வளவு நேரம் பாட்டி பார்க்க முடியும்? உங்க அம்மா கிட்ட போய் கதை கேட்க வேண்டியதானே? உங்க அம்மா தான் ஒரு அம்பாரம் கதை சொல்வாளே. அம்மா கிட்ட கதை கேட்டா நிறைய வேலை இருக்கு, பாட்டி கிட்ட போய் கேளு அப்படி சொன்னாங்க. இதுல வந்து உட்காரு மலரு, பாட்டி உனக்கு கதை சொல்லு. சரி பாட்டி. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வளர்த்துட்டாங்களாம். என்ன பாட்டி, இந்த கதையை விட்டு வேற கதை தெரியாதா? எனக்கு தான் நிறைய கதை தெரியுமே. உங்களுக்கு தானே நிறைய கதை தெரியும், நம்பிட்டேன். எப்போ பார்த்தாலும் நீங்க இந்த கதையை தானே சொல்றீங்க. அப்போ உனக்கு இந்த கதை வேண்டாமா? வேற கதை சொல்லட்டுமா? வேற கதை சொல்ல போறீங்களா பாட்டி? சொல்லுங்க. ஒரு காக்கா தண்ணி தாகத்துல பறந்து திரிஞ்சிச்சான். எங்க தேடி பார்த்தோம் காக்காவுக்கு தண்ணியே கிடைக்கலையா. என்ன பாட்டி, நீங்க காக்கா கதையை விட்டு வேற கதையே தெரியாதா? அப்போ மலரு உனக்கு காக்கா கதைகளே வேண்டாமா? ஆமா பாட்டி, எனக்கு காக்கா கதையே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் காக்கா கதையை கேட்டு கேட்டு போர் அடிக்கி. அப்படின்னா நான் உனக்கு வேற ஒரு கதையை யோசிச்சு சொல்றேன். அந்த கதையிலையும் காக்கா வரும், இந்த கதையிலையும் காக்கா வரும். வேற எந்த கதை சொல்ல? நல்ல தம்பி நல்ல தங்கள் கதை சொல்லட்டுமா? இந்த கதையா? அம்மா சொன்ன மாதிரி புக் எடுத்து படிக்கவே செஞ்சிருப்பேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த காலத்து கதையோட அருமெல்லாம் எங்க புரியும்? சோக கதைலாம் எனக்கு பிடிக்காது. இந்த கதையும் சோகம்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு சொல்ற. அப்படின்னா நான் உனக்கு வேற எந்த கதை சொல்ல? பாட்டி, எனக்கு சிண்டரெல்லா கதை சொல்லுங்க. கூட படிக்கிற பிள்ளையோட கதைலாம் எனக்கு இங்கே தெரியும் மலரு. அவளே வெளியூர்காரி, இப்பதான் இங்க வந்திருக்கா. அவ குடும்ப கதைலாம் எனக்கு எங்க தெரியும்? என் கூட படிக்கிற பிள்ளையோட கதைலாம் கேட்கல பாட்டி. அப்படின்னா உங்க டீச்சரோட கதையை பத்தி என்கிட்ட கேட்க? சிண்டரெல்லான ஒரு டீச்சர் எங்க ஸ்கூல்ல வேலையே பார்க்கல. அப்ப நீ யாரை பத்தி கேட்க? அந்த ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்க சொல்ல அந்த ஆளை பத்தி நான் எப்படி கதையை சொல்ல? உங்ககிட்ட சிண்டரெல்லா கதை கேட்டு தப்பு தான் பாட்டி. எனக்கு தெரிஞ்ச கதை தான் சொல்ல முடியும், தெரியாத கதைலாம் நான் சொல்ல முடியுமா? மலரு, இன்னைக்கு மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லவே சாப்பிட்ட பிறகு உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? தூக்கம் வரலன்னா போய் தானே உங்ககிட்ட கதை கேட்க. எனக்கு இவ்வளோ கதை தான் தெரியும், வேற கதைலாம் தெரியாது. நீ உங்க அம்மா சொன்ன மாதிரி புக் எடுத்து படி, தூக்கம் வந்துடும், அப்புறமா தூங்கு. இல்ல பாட்டி, கதை சொல்லுங்க. உனக்கு கதை சொல்லணும்னா உள்ள போய் ஃபோன் எடுத்துட்டு வா. எதுக்கு பாட்டி ஃபோனு? ஃபோனில் நல்ல நல்ல கதை போட்டிருப்பான், அதை கேட்டுட்டு உனக்கு சொல்லதுக்கு தான். என்ன காரணத்துக்கு நீங்க ஃபோனை கேக்குறீங்கன்னா நல்லாவே தெரியும். ஃபோன்ல சீரியல் பார்க்க தானே கேக்கீங்க. ஏமாத்தி இவட்ட ஃபோனை கொண்டு வர சொல்லிடலான்னு பார்த்தா இவ கண்டுபிடிச்சிட்டாளே. உங்ககிட்ட பேசி பேசி 5 மணி ஆயிட்டு. கரண்ட் வந்துட்டானா பார்க்க போறேன். நீ உள்ள போ, நான் இதில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க.